பகுதிக்கு கைக்கு வந்து எத்தனை ஒட்டு போடுறது மட்டும் பாரு. பத்தாதா? இப்போ இதை மடித்து போடுறோம். பாரு, கை எடுத்துகிட்டு வா. நீ இங்கே வேறு இப்போ மடித்து போடுறோம். இந்த டிசைன் எங்கே இருக்குது? இது வரைக்கும் தான் இருக்குது. இதுக்குன்ட்டு துணி இல்லை. ரெண்டாவது வேறு டிசைன் வேறு. இது வந்து சேலையோட டிசைன், இது கையோட டிசைன். கையை கொடு கொடு. இப்போ கை இப்படி வச்சோம்னா கை பத்துதா? இங்கேயும் பத்தாது, இங்கேயும் பத்தாது. அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? ஒட்டு போட்டு தான் தைக்கணும். சரியா? கைக்கு அதான் சொன்னால ஒட்டு போட்டு வரும்னு. வெட்டு. இந்த கரையில் எடுத்து வச்சு இந்த கரையில் இது பண்ணி ஒட்டு போடணும். இங்கேருந்து வெட்டுவா? இங்கிட்டு இருந்து இப்படி. போது 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 போது. அப்படியே வெட்டு. இங்கேருந்து தள்ளி. ஆமாம், வெட்டு. கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டு. அப்படியே மேலே மேலே ஏற்றி விட்டு கொஞ்சம் அப்படியே ஏற்றிட்டு பழகும் போதே நீ ஒட்டு போட்டு பழகிக்கு. ஏன்னா இது எல்லா ஜாக்கெட்லேயும் வரும். ஒரு ஜாக்கெட் 2 ஜாக்கெட்டில் வர்ற சேலை 2000 ரூபாய்க்கு சேலை எடுத்துகிட்டு வந்தால் கூட அதில் ஒட்டு தான் வருது. இந்த இப்போ இதை 2 கட் பண்ணி விடும். ஒட்டு வராத சேலையே பார்க்க முடியறதில்ல. ஏதாவது அதிசயமாக ஒன்று ஒரு ஒட்டு இல்லாமல் இல்லையா? ஒல்லியாக இருக்கணும். அவங்க ஒல்லியாக இருந்தால் அந்த சேலைக்கு ஒட்டு வராது. இப்போ இந்த கரையை வெட்டி விடு. இப்படி வச்சு இங்கேருந்து போய்ட்டு இது குறுக்க வெட்டு. கொஞ்சம் ஒட்டுக்கு இதை வச்சுருப்போம். பத்தலைன்னா மறுபடியும் வெட்டணும். இந்த மாதிரி கரையை வந்து எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி பேக் தட்டு பக்கம் கரை வந்துருக்கும் பார்த்தியா? அதையும் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த கரை தெரியணும்ல கைக்கு, அதனால். இவ்வளோத்துக்கு இப்படி கட் பண்ணு. 2 துணி. இந்த பேக் இந்த கரையெல்லாம் வந்து இதுக்கு வச்சுக்கணும். சரியா? இப்போ கை வெட்டியாச்சு. இந்த கை